ஆர்ஜே சுபா சூரியன் எஃப்எம் 3.5ல டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தபடியா நம்ம கூட பேசுறதுக்காக ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சுகன்யா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம் மேம். I'm Dr. Suganya Venkatesh, fertility consultant, Sri Ramakrishna Hospital. ஓகே மேம். ஸோ ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் பயப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெயின்ஃபுல்லா இருக்குமோ அப்படின்றது தான். ஆக்சுவலி பெயின்ஃபுல்லா இருக்குமா? IVF ட்ரீட்மெண்ட்ங்கிறது அப்சல்யூட்லி பெயின்லெஸ் ப்ரொசீஜர். பட் ஆனா IVF அப்படின்னாலே நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க, நம்ம நிறைய முட்டைகள் உற்பத்தி பண்றதுக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறது தான் காமனா நினைக்கிறது. பட் IVFக்குன்னு இருக்கிற இன்ஜெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ டைனி நீடல்ஸ் விச் இஸ் ஒன்லி சப்கியூட்டேனியஸ். அப்படின்னா ஸ்கின்னுக்கு அடியில மட்டும்தான் அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு போகும். இல்லைன்னா இன்ஜெக்ஷன் கையில போடுறதோ இல்ல பட்டக்ல போடுறதோ அந்த மாதிரி ஒரு லாங் ஐஎம் நீடல் இன்ஜெக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அப்சல்யூட்லி பெயின்லெஸ் ப்ரொசீஜர். ஸோ தைரியமா எல்லாரும் வந்து IVF பண்ணி. ஓகே மேம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எவ்வளோ நாட்கள் எடுக்கும் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்றப்போ? அந்த ப்ராசஸ் எவ்வளோ நாள் எடுக்கும்? IVFங்கிறது ஒவ்வொரு பேஷண்ட் பொறுத்து அது it has to be customized. Treatment has to be customized according to the couple. ஸோ ஒவ்வொருத்தரோட ட்ரீட்மெண்டோட ப்ரோட்டோகால்ஸ் என்னங்கிறத பொறுத்து தான் யூஸ்வலா ட்ரீட்மெண்டோட பேட்டர்ன் இருக்கும். பட் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 நாள் வரைக்கும் நம்மளுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு எக்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம எம்பிரியோஸ் உற்பத்தி பண்ணி வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 days நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே மேம். அடுத்தபடியா நீங்க வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நீங்க மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அது என்ன அப்படின்றத சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் திங், இந்த அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு டாக்டர்ஸ் நாங்க எல்லாமே இது IVF மந்த்ல ஏன் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இத பத்தி நான் மெடிக்கல் பீப்புள் தான் நிறைய இதை பத்தி பேசுறாங்களே தவிர மெடிக்கல் பீப்புள் ஹூ இஸ் ஆக்சுவலி டூயிங் IVF அண்ட் ICSI ப்ரொசீஜர்ஸ் வந்து நிறைய பேர் நாங்க சொல்றது இல்ல. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ்னால தான் இதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய மித்ஸ் வந்து இதை பத்தி உலாவிட்டு இருக்கு. ஸோ கைண்ட்லி கெட் டு ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் அண்ட் நோ த எக்ஸாக்ட் ப்ரொசீஜர். அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்க ட்ரை பண்ணணுங்கிறது அண்ட் அச்சீவ் ஹாப்பி பிரெக்னன்சிங்கிறது எங்களோட ரியல் தாட். ஓகே மேம். ஆக்சுவலி மேம் சொன்னது 100% ட்ரூ தான். நம்ம வந்து ஒரு விஷயத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்காம இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு அசியூம் பண்றோம். சில விஷயங்கள் இப்படிதான் அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிறோம். ஸோ அப்படி இல்லாம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது ப்ராப்பரா ஒரு கன்சல்டன்ட்டை போய் கன்சல்ட் பண்ணி சரியா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்.